அனைவருக்கும் அக்னி டியூட்டோரியல் சார்பாக வணக்கம். இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் கொஸ்டின் 11.8 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிவன் இன்ஃபர்மேஷன் ரீட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா லைட்டோட ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க 7.21 × 10⁻14 ஹெர்ட்ஸ். அது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் மேலே இன்சிடென்ட் ஆகுது. ஸோ எலக்ட்ரான்ஸ் வித் மேக்ஸிமம் ஸ்பீடு, ஸோ எலக்ட்ரானோடைய ஸ்பீடு கொடுத்துருக்காங்க 6 × 10⁻+5 m/s ஆர் எஜெக்டட் ஃப்ரம் த சர்ஃபேஸ். வாட் இஸ் த த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அதனால கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ எலக்ட்ரான் வந்து வெளியே வருது. சரிங்களா, ஸோ சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே வெலாசிட்டி கொடுத்துட்டாங்களா m/s. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எனர்ஜி ஈக்குவேஷன் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிவன் இன்ஃபர்மேஷனை எழுதிக்கலாம். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி வந்து கொடுத்துருக்காங்க 7.21 × 10⁻14 ஹெர்ட்ஸ் கொடுத்தாச்சு. ஓகேங்களா, ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க ஸ்மால் லெட்டர் v, இது வந்து ஸ்பீடு. சரிங்களா, ஸோ ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க எலக்ட்ரானுடைய ஸ்பீடு 6 × 10⁻5 m/s கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி என்ன த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, சிம்பிளுங்க. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சொல்யூஷன் போகிறோம். ஸோ சொல்யூஷன் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னது, எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கைனெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் ஒர்க் ஃபங்க்ஷன். ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னு ஈஸியாக அவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒர்க் ஃபங்க்ஷன்லேருந்து தான் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா V0 வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம V0 மட்டும் வேணுங்கிறதுனால இதை ஒரு சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ஈக்குவேஷனாக எழுதுறேன். என்ன அப்படின்னா கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன் எழுதுறேன். சரிங்களா, ஸோ கைனெட்டிக் எனர்ஜி இன் டெர்ம்ஸ் ஆஃப் வெலாசிட்டி, அதாவது ஸ்பீடில் போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ½ mv² சொல்லி போடணும். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் HV0ன்னு போடுறேன். ஏன்னா அவங்க வந்து ஃப்ரீக்வன்சி வந்து கொடுத்துருக்காங்க, V0 தான் கேட்குறாங்க. ஸோ இந்த இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அது மாஸ் தெரில. இங்கே என்ன பண்ணாமல் எலக்ட்ரான் கொடுத்துருக்கனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நம்ம கொஸ்டின் பேப்பரில் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ்லேயே கொடுத்துருவாங்க, அப்படி இல்லைன்னா கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. சரிங்களா, அப்போ இவனோட வேல்யூ என்ன அப்படின்னா 9.1 × ஓகேங்களா, ஸோ மாஸோட எலக்ட்ரான். ஓகேங்களா, ஸோ -31 kg அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஸோ 9.1 × 10⁻−31 kg. இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹெச் நான் வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி மைனஸ் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஃப்ரீக்வன்சி மைனஸ் த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு இந்த ஹெச்னை கீழே கொண்டு வந்தேன் அப்படின்னா ½ mv² h அப்படின்னு இருக்கும். புரிஞ்சுதுங்களா, இதே ஈக்குவேஷன் நமக்கு என்ன வேணும், இவன் மட்டும்தான் வேணும். அப்போ என்ன பண்ணுறேன், இவனை இங்கே கொண்டு வரேன், இவனை இங்கே கொண்டு வரேன். சரிங்களா, அப்போது எனக்கு V0ங்கிறது எப்படி எழுதலாம் அப்படின்னா, அதாவது கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிங்கிறது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி -1/2 mv² h அப்படின்னு எழுதலாம். அப்போ எனக்கு ஃபைனல் ஃபார்முலா என்ன கிடைக்குது அப்படின்னா threshold frequency is equal to original frequency minus mv²/2h அப்படின்னு எழுதலாம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி மெத்தட்லேயும் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ அது என்ன சார் இப்படிலாம் இருக்குது, ஸோ நான் ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மெத்தடை நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா, அதாவது இந்த ஃபார்முலா வச்சு போட்டுக்கலாம். ஸோ V minus V0 is equal to mv²/2h அப்படிங்கிற மெத்தடில் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சியோட சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மாஸ் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். 9.1 × 10⁻−31 kg. ஸ்பீடு வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க 6 × 10⁻5 m/s. ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயர், நம்ம மிஸ்டேக் பண்ணுறது இந்த பாயிண்ட் தான், நம்ம ஸ்கொயரை மறந்துடுவோம் அவசரத்தில். சரிங்களா, அப்போ என்ன பண்ணோம் ஒரே ஒரு டைம் போட்டுட்டு நான் பாட்டு சால்வ் பண்ணிட்டே வருவோம், அப்புறம் ஆன்சர் போயிடும், தப்பாக போயிடும். ஹெச் வேல்யூ என்னது 6.63 × 10⁻34. ஸோ இதில் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா, ஸோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணாலும் நம்முடைய என்டையர் ஒரு வருஷத்தோட உழைப்பு வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணணும். 6 × 6 × 10⁻5 × 10⁻5 / 2 × 6.63. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்துட்டு 2 6 கேன்சல் பண்ணுறேன், 3 ஆயிரும். இதே தான் நான் கேன்சல் பண்ணுறேன், 2.21 கிடைக்கும். சரிங்களா, இதுக்கப்புறம் நான் டைரெக்டாகவே போய்க்கிறேன்.
ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது 9.1 இருக்குது 6 இருக்குது டிவைடட் பை 2.21 இருக்குது இன்டூ 10 பவர் மைனஸ் 31 ப்ளஸ் 10 சரிங்களா. அதுக்கப்புறம் இன்டூ 10 பவர் மைனஸ் 34 மறுபடியும் நான் மேலே கொண்டு வந்தேன் அப்படின்னா ப்ளஸ் 34 ஆயிரும் சரிங்களா. அப்போது இதுவும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 3 இருக்குது. அப்போ இங்கே வந்து என்னன்னா 10 பவர் ப்ளஸ் 3 ஆயிரும் கரெக்டுங்களா. இப்போ என்ன இருக்கும் 9.1 இன்டூ 6 இன்டூ 10 பவர் ப்ளஸ் 13 டிவைடட் பை 2.21 சரிங்களா. இதை நாம தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடச்சிருக்கு ஃப்ரீக்வன்சி V0 கிடச்சிருக்கு. இப்போ இது நம்மளால் லாக் வேல்யூ கண்டுபிடிச்சி டக்குன்னு வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டக்குன்னு போயிடலாங்களா. ஸோ 9.1 நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சிருப்போம், ஒரு டிஜிட் தான் இருக்குது. அப்போ 0 91ல் 0 பார்க்கணும், பார்த்தோம் அப்படின்னா 9.90 இருக்கும். 6க்கு பார்க்குறோம் 0, 60ல் 0 பார்க்குறோம், அப்போ 7782 கிடைக்குது. இங்கே 10 பவர் 13 இருக்குது, அப்போ 13.000. எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் பண்ணுறோம். 2 17 பேலன்ஸ் 1 6 7 13 பேலன்ஸ் 1 10 17 பேலன்ஸ் 1 இப்போ 14 ஆயிடும் சரிங்களா. 14.7372. அப்புறம் இவனை வந்து என்ன பண்ணணும் சப்ட்ராக்ட் பண்ணணும் 2.21 சரிங்க. இது எல்லாமே என்னது லாக் வேல்யூ சரி 2.21 தான். இப்போ 0 ஒரு டிஜிட் தண்ணி. இப்போ 22ல் 1 பார்க்கணும், பார்த்தோம் அப்படின்னா 3444 அப்படின்ற ஒரு வேல்யூ கிடைக்கும். இவன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணுறோம். சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ 12ல் 4 போச்சுன்னா 8, 6 4 போச்சுன்னா 2, 3ல் 4 போச்சுன்னா 9, 6ல் 3 போச்சுன்னா 3. இது அப்படியே தான் இருக்கும் சரிங்களா. இப்போ V மைனஸ் V0 அதாவது ஃப்ரீக்வன்சி. ஸோ இதுக்கு நமக்கு வந்து ஆன்சர் பார்க்கணும் சரிங்களா. அப்போது ஆன்டி லாக் ஆஃப் 14.3928 பார்க்கணும். ஸோ நமக்கு வந்து என்ன பண்ணால் 0.39ல் 2 பார்க்கணும் சரிங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 2466 கிடைக்குது. ஸோ அதோட மீன் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 5. ஸோ அப்போ என்னது 2471. இப்போ 2.471 இன்ட்டு இந்த 14 அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இப்போ 14 ஹெர்ட்ஸ். இப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா, ஏன்னா இவனுடைய வேல்யூ தெரியும், அவங்களே கொடுத்துருக்காங்க. சரி என்ன கொடுத்துருக்காங்க 7.21 இன்ட்டு 10 பவர் 14 மைனஸ் of frequency is equal to 2.471 into 10 power 14 சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறேன், நான் இவன் தான் எனக்கு வேணும், இவனை இங்கே கொண்டு வந்துட்டு இவனை இங்கே கொண்டு வரேன் சரிங்களா. ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம் frequency cut off frequency is equal to 7.21 into 10 power 14 minus 2.471 into 10 power 14. 10 power 14 காமனாக வெளியே எடுத்துக்கலாம் ஹெட்ஸ். இப்போ 7.21 இருக்குது, 2.471 இருக்குது, சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இங்கே 0 போட்டுக்கிறேன், பாரோ கொடுக்குறேன், 9 ஆயிரும். இவங்கிட்ட ஒரு பாரோ கொடுக்குறேன், 10ல் 7 போச்சுன்னா 3 இருக்கும். இவன் 1 தான் இருப்பான், பக்கத்தில் ஒரு பாரோ வரும் 11, 11ல் 4 போச்சுன்னா 7, இவன் 6 ஆயிடுவான். 6ல் 2 போச்சுன்னா 4 சரிங்களா. இப்போ என்ன பண்ணலாம் 4.739 இதுதாங்க ஃப்ரீக்வன்சியோட ரேஞ்ச் சரிங்களா. ஸோ கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இல்லை த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி அதோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 4.739 இன்ட்டு 10 பவர் 14 ஹெர்ட்ஸ். ஸோ கரெக்டாக நமக்கு கிவன் இன்ஃபர்மேஷன் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சாப்டரில் ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் ஐன்ஸ்டீன் எனர்ஜி ஈக்குவேஷன் பியாண்ட் த டி பிராக்லி. ஸோ ஈஸியாக லட்டு மாதிரி 3 மார்க் வாங்கலாம் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.